கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் என்று சொல்லி 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் உங்களிடத்தில் பேசிக்கொண்டு வருகிறேன் அல்லவா. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்று சொல்லி, இந்த 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ஆசாரிய கூடாரத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒரு நியாயாதிபதியாகவும் பிரதான ஆசாரியராகவும் அவர் பரலோகத்திலே இருக்கிறார். பரலோக தேவாலயத்திலே பரலோக கூடாரத்திலே ஊழியம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று அவர் நமக்காகவே இருக்கிறார் என்றும் முதல் 2 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். மீதி உள்ள மற்ற ஆசாரியரெல்லாம் இந்த பூமியிலே பணி செய்தார்கள் என்று சொல்லி அந்த பரலோக கூடாரத்தையும் பூலோக கூடாரத்தையும் ஒப்பிட்டு கிறிஸ்து இவை எல்லாவற்றிலும் மேலானவர் என்று சொல்லி நம்மை இன்னும் ஆழமாக கிறிஸ்துவை உணர்வதற்கு வழி செய்கிறார். மேற்சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் என்றால் ஏலி ஆசாரனாகிய ஏலியை நினைவு கூறலாம். இன்னும் மோசையை நீங்கள் நினைவு கூறலாம். அவர்கள் எல்லாரும் அந்த ஆசாரியத்துவ முறைமையின்படி பணிகள் நிறைவடைந்த பின்பு ஆசனத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். அவரிடத்திலே ஆலோசனை கேட்பவர்களும் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களும் பாவ நிவாரண விமோசன காரியங்களுக்காகவும் காணிக்கை செலுத்துவதற்காகவும் பலிகளை செலுத்துவதற்காகவும் அவரிடத்திலே, அதாவது ஆசாரனிடத்திலே வருவார்கள். ஏலி அப்படி நியாயாதிபதியாய் உட்கார்ந்திருந்தான் என்பதை பார்க்கிறோம். மோசே உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். காலை தொடங்கி மாலை வரைக்கும் மக்கள் எல்லோரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவன் உட்கார்ந்து நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறோம். இப்படி அவர்களுடைய பணியானது ஒரு எடுத்துக்காட்டாக, சாயலாக, மாதிரியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவரும் நமக்கு செய்ய வேண்டிய, இந்த பூமியிலே செய்ய வேண்டிய பலியை செலுத்திவிட்டு, அதாவது பூமியில் பலி செலுத்திட்டாரு, பரலோகத்தில் ஆசாரியனாய் இருக்கிறார். ஆமென். 2ஆம் வசனம், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இதை எழுதுவது யூதர்களுக்கு எழுதுகிறார் அல்லவா. யூதர்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற, அதாவது சாலமோன் கட்டிய, ஜெருபாபேல் கட்டிய அந்த தேவாலயத்தை மகிமையாக கொண்டாடி கொண்டிருக்கிற காலத்திலே இந்த காரியத்தை எழுதுகிறார். நீங்கள் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய இந்த கூடாரத்தை கொண்டாடுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிற இந்த பிரதான ஆசாரியர் பரலோகத்தின் கூடாரத்திலே ஊழியம் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அந்த பரலோக கூடாரம்தான் மேன்மையானது, உயர்ந்தது, சுப்பீரியர். இந்த பரலோக கூடாரத்துடைய மாதிரியைத்தான் பூமியிலே மோசே செய்தான். ஆதலால் நீங்கள் குறைவுள்ளதை கையிலே வைத்து கொண்டு நிறைவானதை வெறுக்கிறீர்கள் என்று அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த கண்ணோட்டத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அது மிக ஆழமான கருத்துடைய பகுதியாக இது அமைகிறது. இது ஒரு புறம் இருக்க, நம்மை போன்ற புதிய விசுவாசிகளுக்கு நாம் வேற யாரிடத்திலும் போயிருந்து கெஞ்ச தேவையில்லை. நமக்கான பிரதான ஆசாரியனும் நமக்கான நியாயாதிபதியும் நமக்காகவே தேவனுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார், நமக்கு உண்டு என்று இந்த 2ஆம் வசனம் நிறைவு பெறுகிறது. 3ஆம் வசனத்தில் அந்த பிரதான ஆசாரியர்கள் என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறான். என்னென்ன வேலைகள் எல்லாம் அவங்க செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அவர்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையான பிரதிநிதி என்பதையும் இன்னும் பின்வரும் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று 6ஆம் வசனத்திலும் பார்க்கலாம். காணிக்கை என்பது நன்றி பலி, நன்றியாக செலுத்தக்கூடிய பொருட்கள், தேங்க்ஸ் கிவிங். பலி என்பது ஜபதூபம், அதாவது பாவ மன்னிப்பு, வேண்டுதல், பொருத்தனை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் பலி என்ற சொல்லை நாம் ஒரு அடைமொழியாக வைத்து கொள்ளலாம்.
இப்படி காரியங்களை செய்கிறார்கள். ஏதோ ஒன்று செலுத்த அவர்களுக்கு அவசியம் வேண்டியதா இருந்தது. அந்த பூமியில இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கு இந்த பூமியில இருக்கிற பொருளை எடுத்து செலுத்தணும். சரியா? அப்படின்னு சொல்றாரு. பூமியிலே அவர் இருப்பாரானால், இயேசு கிறிஸ்து பூமியிலே இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. அப்போ அவர் இங்கே பூமியில இல்லை, அவர் வானத்தில் இருக்கிறார். அதனால அவர் வானத்தில் உள்ள பொருள்ல இருந்து எடுத்து தானே பலி செலுத்த முடியும். அதனால தான் தன்னையே செலுத்தினார் அப்படின்னு சொல்றார். அது அவங்களுக்கு புரியும். நம்ம ஒரு அடைமொழியா இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோம்னா, ஓ நம்ம உணராமல் இருக்கிறோமோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கவங்க உணர்வாங்க இல்லையா? அந்த ஸ்லாங்கில் ஒரு அர்த்தம் இருக்கும் அல்லவா, ஒரு காரியங்களை பேசும்போது. அந்த மாதிரி தான். அப்போ அவர் சொல்கிறார், பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துறதுக்கு தான் ஆசாரியர் இங்கே இருக்கிறாங்களே. இந்த பூமியில் இருக்கிற பொருட்களை எடுத்து நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தின்படி செலுத்துறதுக்கு இங்கே இருக்கிறாங்களே. அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. பரலோக சட்டத்திட்டத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற பொருட்களை எடுத்து அவர் செலுத்த வேண்டும். அதனால தான் அவர் தன்னையே செலுத்தி இருக்கிறார் என்று அந்த வசனம் நிறைவு பெறுகிறது. 5ஆம் வசனம், இவர்கள் செய்யும் ஆராதனை, எவர்கள்? பூமியிலே இருக்கிறவர்கள் செய்கிற ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. பரலோகம்தான் ஒரிஜினல், அதனுடைய மாடல் தான் பூமியில் உள்ளது. மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி. அப்போ பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயல், நிழல், மாதிரி, இந்த 3 சொல்லு இங்கே இருக்கு. மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. இப்போ மோசேக்கு பரலோக அந்த கூடாரத்தை தேவன் காட்டி அதன்படி நீ பூமியிலே செய் என்று சொல்லி இருந்தார் என்பதை ரொம்ப தெளிவாக பவுல் எழுதுகிறார். எவரோ இயேசு கிறிஸ்துவோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷ உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். மோசே ஒரு மாதிரி, ஒரு எடுத்துக்காட்டான, ஒரு நிழலான மத்தியஸ்தனாக இருந்தான். ஆனால் இவரோ முழுமையான உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்றால் 2 வெறுப்பாளர்கள், எதிரியாளர்கள் ஒன்று சேர முடியாதவர்களை ஒன்று சேர்க்கிற பாலம் அவர். 7ஆம் வசனம், இந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால், பிழை என்றால் குறைவு, பிழைனா மிஸ்டேக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது, கம்ப்ளீட் ஆகலை, முழுமையாக இல்லை, இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட். பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் வேண்டுவதில்லையே. அப்போ முதல்ல கொடுக்கப்பட்ட, மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம் குறைவில்லாமல் இருக்குமானால், கம்ப்ளீட்டடாக இருக்குமானால் 2வது தேவையில்லையே. அப்போ ஒரிஜினல் இருக்கும்போது டூப்ளிகேட்டு தேவையில்லையே. ஒரிஜினல் பில்டிங் இருக்கும்போது மாதிரியில் மண்ணில் செய்ய தேவையில்லையே. புரியுதா? மண்ணில் ஏன் செய்தோம்? ஒரிஜினலை காட்டுறதுக்காக மண்ணில் செஞ்சு காட்டுறோம். இப்போ கடலை நம்மளால் காட்ட முடியாது, ஆனால் கடல் தண்ணியை ஒரு டம்ளரில் கொண்டு வந்து குடிக்க கொடுத்து புரிய பண்ணலாம். சில நேரங்களில் ஏரோப்ளைனை நம்ம எல்லாரும் போக முடியாது, ஆனால் ஏரோப்ளைனை போல வடிவமைக்கப்பட்ட ஒரு டாய் ஏரோப்ளைனை நம்மளால் ஓட்டி பார்க்க முடியும். இதான் இருந்தது. சரியா? அப்போ இந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் வேண்டியதில்லையே. அந்த முதலாம் உடன்படிக்கை பூரணமாக இல்லாதபடினாலே இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவான உடன்படிக்கையாய் வந்தார் என்று எழுதுகிறார். 8ஆம் வசனம், அவர்களை குற்றப்படுத்தினா பர்பஸாக அவங்க மேலே பழி போட்டுன்னு இல்லை, அவங்க செய்கிற காரியங்களில் இது தப்பு என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டி, அதான் குற்றப்படுத்தி. யாரை? யூதர்களை, இஸ்ரவேலர்களை. அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூத குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஏனெனில் பழைய உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள், ஆதலால் தேவனும் குலைத்து போட்டார். ஆதலால் புதிய உடன்படிக்கையை அவர் உண்டு பண்ணுவாராம். அவருடைய பிதாக்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே, கையை என்பது சரீரம், சரீர பிரகாரமான டெலிவரன்ஸை ஆண்டவர் தந்தார், தேவன் தந்தார். அதற்கு அடையாளமாகத்தான் பஸ்கா, ஆராதனை முறைகள், ஆசாரிய முறைமைகள், பலி முறைமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. இது சரீர பிரகாரமாக நடத்தி காட்டப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு ட்ரையல். அந்த ட்ரையல்ஸ் கிட்டிலே அவங்க ஒழுங்காக நடிக்கலை அப்படின்ற மாதிரி, அதுலேயே அவங்க ஒழுங்காக செய்யலை,
அந்த உடன்படிக்கை நிலை நிற்கவில்லை. நானும் அவர்களை புறக்கணித்தேன். இவங்க உனத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு அந்த ட்ராமாவை நான் கேன்சல் பண்ண வேண்டியதாயிற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அதை எனக்கு செஞ்சே ஆகணும். அதனால நான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினேன் அப்படின்றது போல ஆண்டவர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணுவேன். என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் மனதிலே வைத்து, இதுதான் மனசாட்சி, ஆத்மாவிலே தேவன் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவானவரை என் பாவங்களுக்கு மன்னியும், நம்முடைய இரத்தத்தால் கழுவும் என்று நாம் ஆன்மாவிலே அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கழுவப்படுகிறோம். இந்த சுத்திகரிப்பு சுப்பீரிய சுத்திகரிப்பாய் இருக்கிறது. மோசைக்கு முதலாக தேவன் எழுதி கொடுத்த கற்பலகை உண்டல்லவா, கல்லிலே தானே எழுதினார். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக நீதி நியாயங்களை குறித்து தேவன் நமது இருதயங்களிலே எழுதுகிறார். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். பிரியமானவர்களே, இந்த எபிரேயர் புத்தகம் 1ஆம் நூற்றாண்டிலே எழுதப்படுகிறது. 70ஆம் வருஷத்துக்கு முன்பாக எழுதப்படுகிறது. பிற்காலங்களிலே நாள்காட்டி வரும்போது, காலண்டர் வரும்போது, பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாறு பிரித்து எழுதப்பட்டது. டயனிசியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி, கிறிஸ்தவ துறவி, 525 ஆண்டவர் பிறந்து கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பாக 525ஆம் ஆண்டில் தான் ஏடி ஆனோ டொமினியன் என்று சொல்லி ஆஃப்டர் கிரைஸ்ட் என்று நாட்களை கணக்கிடுகிறார்கள். ஈஸ்டரை கணக்கிட்டு, அது ஈஸ்ட் எந்த நாளில் வருதுன்னு கணக்கிடும்போது தான் வெனரபுள் பேடே என்று சொல்லக்கூடிய இன்னொரு கிறிஸ்தவ துறவி 731 ஏடி, கிறிஸ்து பிறந்த பின்பு 731ஆம் வருஷத்தில் தான் கணக்கிடுகிறாங்க. இப்போது இந்த வரலாற்று காரியங்களெல்லாம் ஏன் நம்ம சொல்லி இதுன்றோன்னா, வேத வசனம், தீர்க்க தரிசனங்கள் வரலாற்றோடு பின்னி பிடைந்தவைகள். அவைகளெல்லாம் நடந்தேறியவர்கள். 11ஆம் வசனம், அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். எல்லோரும், ஆல், அது பிறந்தவன், பிறக்க போகிறவன், இனிமே உருவாக போகிறவங்க எல்லோரும். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கு, ஒருவனை தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லோரும் கேள்விப்படுவார்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, இது அறிந்து கொள்வார்கள். ஒன்று அறிவு சார்ந்த அறிவு, இன்னொன்று மனம் சார்ந்த, உணர்வு சார்ந்த அறிதல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கணவன் ஒரு பெண்ணை மாப்பிள்ளை பார்க்குறதோ, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்குறதோ அறிவு சார்ந்த அறிவு. ஆனால் திருமணமான பின்பு அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவு என்பது உணர்வு சார்ந்த அறிவு. ரெண்டுமே அறிவு தான். அந்த மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு, இதெல்லாம் உணரக்கூடிய ஒரு உறவு. அவருடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோ லாங்கர் ஐ ரிமெம்பர், அதை நான் நினச்சே பார்க்க மாட்டேன். அவங்க என்கிட்ட வந்துட்டாங்க, என்னை பார்த்துட்டாங்க, என் கூட வாழ விரும்புகிறாங்க அப்படின்னா நான் அவங்கள கிருபையாக மன்னிச்சிருவேன். நிறைய நேரங்களில் ஆண்டவர் பிள்ளைக்கும் தாய்க்கும் உள்ள உறவை ஹைலைட் பண்ணி காட்டுவது போல, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை, தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவை ஹைலைட் பண்ணி காட்டுவது போல, கணவன் மனைவி உறவையும் அவர் மிக அழகாக கையாண்டு தனது அன்பை வெளிப்படுத்துவார், மன்னிப்பை வெளிப்படுத்துவார், விட்டு கொடுத்தலை வெளிப்படுத்துவார். பழைய நடந்ததெல்லாம் நான் மறந்துடுவேன், இனி நான் உங்கள் கூட நான் பயணிப்பேன், ஐ வில் பி வித் யூ டுகெதர், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். எத்தனை அருமையான வார்த்தைகளை எல்லாம் இங்கே சொல்லி இருக்கிறார் பார்த்தீங்களா. இனி நான் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13ஆம் வசனம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானது நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபத்திருக்கிறது. அதான் பூமி அழிஞ்சு போயிடும். பூமியில் உள்ள சகல நிகழ்வுகளும் சகல காரியங்களும் அழிந்து போகும்.
அப்போது ஆண்டவர் பரலோக மாதிரியை பூமியிலே வைத்ததும் அழிந்து போகும். ஆதலால் அழிவுள்ளதை நாம் பின்பற்ற தேவையில்லை. அழியாமையாகிய கிறிஸ்துவனுடைய அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை பவுல் திரும்ப 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 எழுதுகிறார். நீங்கள் யூத மார்க்கத்திற்கு கிறிஸ்தவர்களை இழுத்துச் செல்லாதீர்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், பரலோக மார்க்கத்துக்குரியவர்கள் என்பதை அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இந்த ஆழமான சத்தியங்களை, ஒவ்வொரு வார்த்தைகளையும் பகுத்து ஆராய்ந்து புரிந்து படிப்பதற்கு தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. ஆமென்.